Hallelujah. Praise the Lord. God is good. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே லைஃப் வேத பாட ஆராய்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி, அந்த தேவ ஜீவனில் தேவனாக, பூமியின் தேவனாக வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ ஜீவனில் வாழ்கிற வாழ்க்கை, தேவனாக வாழ்கிற வாழ்க்கை. நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே அவரை காண்பிப்பதற்காக, அவரை வெளிப்படுத்துவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் என்று சொல்லுகிறது. நாம் மண்பாண்டங்களாய் இருந்தாலும் இந்த மண்பாண்டங்கள் மூலம்தான் தேவன் தம்மை உலகத்திற்கு காண்பிக்க முடியும். இந்த உலகத்தை அவர் சிருஷ்டிக்கும் பொழுதே, மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது முழு அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுத்து விட்டார். மனிதனுடைய பெர்மிஷன் இல்லாம, மனிதன் இல்லாம, மனித சரீரம் இல்லாம அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவேதான் அவர் நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக்கி, யார் நம்மை என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளான மெய்யான நித்திய ஆவி மனிதனை வேதத்தில் இருதயம் என்று சொல்லுகிறது. தேவ சாயலிலே நம்மை சிருஷ்டித்து விட்டார். அந்த மகிமையின் சாயலை நமக்கு தந்து விட்டார். அவர் இருக்கிற வண்ணமாகவே இந்த புது சிருஷ்டி ஆவியில தான், சரீரத்துல இல்ல. அந்த புது சிருஷ்டி இயேசு கிறிஸ்து இப்பொழுது இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறபடியால், எதற்கு அவ்வாறு நம்மை சிருஷ்டித்தார்? அவரை உலகத்திற்கு காண்பிப்பதற்கு. அவரது சாயலை நமக்கு தந்ததே இந்த உலகம் தேவனை காண வேண்டும் என்று. அந்த நோக்கத்தோடு ஆதாமை சிருஷ்டித்தார். ஆதாம் அதை இழந்து போனான். அவிசுவாசத்தால், பாவத்தால் இழந்து போனான். இழந்து போனதை திரும்பவும் இயேசு மீட்டெடுக்க வந்தார். திரும்பவும் சொல்லுகிறேன், பூமியின் முழு அதிகாரத்தையும் பூமியின் தேவனாக மனிதனுக்கு கொடுத்து விட்டார். இப்போ மனிதனுடைய உதவி இல்லாமல், பெர்மிஷன் இல்லாம அவர் உலகத்திலே ஒன்றும் செய்யும். அவர் சர்வ வல்லவர். இஸ் a sovereign God. ஆனா மனிதனுக்கு கையளித்து கொடுத்ததை திரும்பவுமாய் அவர் மாற்றவில்லை. ஆதாம் பாவத்தினால் வீழ்ந்து பிசாசு எடுத்த போது கூட அதை திரும்ப அவர் எடுக்கவில்லை. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் ஒரு முறை கொடுத்து விட்டார், ஒரு முறை சொல்லிவிட்டார். சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தேன் என்று அங்க ஆதாமுக்கு சொல்லிவிட்டார். பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை பேசிவிட்டார். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் தேவன். ஆனா அந்த இழந்து போன அதிகாரத்தை பெற அவர் திரும்பவுமாக தேவகுமாரனாக வந்து அதை பெற முடியாது என்பதால் மனிதனுடைய சரீரத்திலே தேவத்துவத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு, அதை நம்ம தெளிவா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 7 8 9 வசனங்கள் இல்ல, தெளிவாக நம்ம வாசிக்கிறோம் 8ஆம் வசனம் வரைக்கும். அப்போ மனிதனாக அவர் வந்த நோக்கமே என்னத்திற்கு? இந்த உலகத்தில் அவர் முழு அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுத்து விட்டார், ஆளுகையை. பிசாசிடமிருந்து அதை திரும்ப பெற வேண்டுமானால் தேவன் அல்ல, ஒரு மனிதன் தான் பெற வேண்டும் என்று மனித குமாரனாக அவர் வந்தார். ஒரே வித்தியாசம் என்ன அவருக்கு நமக்கும்? அவர் ஆதாமுக்குள் பிறக்கவில்லை. அவர் பரிசுத்த வித்தினாலே, தேவ வார்த்தையினாலே மரியாள் மூலமாக கற்பந்தரித்து பிறக்கப்பட்டால் அது பரிசுத்தமானது என்று அங்க சொல்ல. அப்படின்னா இட் இஸ் நாட் காமன், இட்ஸ் an uncommon one. ஆனா அவர் பரிசுத்த வித்தினாலே பிறந்தவர், மனித வித்து அல்ல. அதே மாதிரிதான் நாமும் மறுபிறப்பிலே புருஷ சித்தத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வித்தினால் பிறந்தவர்கள். இங்க பாருங்க, அவர் மனிதனாக வந்து மனிதனாக பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அதற்கான பரிகாரத்தை செலுத்தி, பரிகாரம் முழுவதுமாய் செலுத்தப்பட்டது. பாவத்திற்கான தண்டனை செலுத்தப்பட்டது. நியாயப்பிரமாணம் கேட்ட நீதி, பாவத்தின் சம்பளம் மரணம், முழுவதுமாய் நிறைவேற்றி விட்டேன்.
என்பதற்கு அடையாளமாக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதன் அர்த்தம் என்ன? நாம் எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், அவரோடு கூட புது சிருஷ்டி ஆக்கப்பட்டோம், அவரோடு இணைக்கப்பட்டோம், அவருடைய சாயலில் இணைக்கப்பட்டோம், ஒரே ஆவியாகி விட்டோம் என்று அங்கு அவர் பறைசாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் மனித சரீரத்தில் தான் செய்தார். ஆனால் உயிரோடு எழும்பும் பொழுது என்னை தொடாதேன்னாரு மரியாள் கிட்ட. பரத்திற்கு சென்று பரிகாரத்தை செலுத்தி திரும்பவும் வந்து தோமா கிட்ட என்னை தொட்டு பார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் வந்த பொழுது அவருக்கு இருந்த சரீரம் ரத்தம் அல்ல, மாம்சமும் எலும்பும் இருந்தது. அவர் அதன் வழியாக பூட்டப்பட்ட கதவின் வழியாக உள்ள வர முடிந்த ஒரு மகிமையின் சரீரம். அந்த சரீரத்தை நாம் வருகையிலே பெற்றுக் கொள்ள போகிறோம், சரீர மீட்பிலே. ஆனா அந்த சரீரத்தில அவர் பூமியிலே இன்று கிரியை செய்ய முடியாது. இன்று பூமியிலே அவர் ஆளுகை செய்ய முடியாது. இஸ் a sovereign God, no doubt about it. ஆனா ஆளுகையை மனிதனுக்கு கொடுத்து விட்டார். ஒரு மனித சரீரம் இல்லாமல் ஏஞ்சல்ஸோ இல்ல அசுத்த ஆவியோ தேவனோ ஒன்றும் செய்ய முடியாது. முழுவதையும் மனிதன் கையிலே கொடுத்து விட்டார். பூமியின் தேவனாக ஆண்டவனாக கொடுத்து விட்டார். இதை நாம் இருதயத்தில் ஆழமாக போட வேண்டும். அதனாலதான் நம்ம ஜெபிக்க why prayer is only we are giving permission to God to do works in our life. நாம் அவருக்கு அனுமதி கொடுக்காமல் வாயின் வார்த்தைகளால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனாலதான் வாயின் வார்த்தை மிகவும் முக்கியம் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை குறித்த முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டால்தான் விசுவாசம் ஆவி மண்டலத்திலே பரலோக ராஜ்யத்தில் வாழ்வது, அது எவ்வாறு கிரியை செய்கிறது, இந்த தேவ அதிகாரம் எவ்வாறு கிரியை செய்கிறது என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். இங்க பாருங்க, நான் ஏன் இதை சொல்ல வரேன்? இயேசு கிறிஸ்து இப்பொழுது மகிமையான சரீரத்தில் இருக்கிறபடியால் பூமியிலே அவர் எதை செய்ய வேண்டுமானாலும் அவருடைய சரீரமாகிய சபையின் மூலமாக தான் செய்ய வேண்டும். அவராக தனித்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? அவர் தேவகுமாரனாக இப்பொழுது இருக்கிறார். மனுஷகுமாரன் மனுஷ சாயலில் இருக்கிறார். இப்போ மனித சரீரம் அவருக்கு இல்ல, மனுஷகுமாரன் தான். மனுஷ சரீரம் அவருக்கு இல்ல. என்ன சரீரம்? மகிமையான சரீரத்தை பெற்று விட்டார். இந்த பூமியிலே கிரியை செய்வதற்கு இந்த அழிந்து போகிற மண்ணான சரீரத்திற்கு ஆண்டவர் அனுமதி ஆரம்பத்தில் கொடுத்து விட்டார். சோ அவன் மூலம்தான் அவர் கிரியை செய்ய வேண்டும். அதற்குத்தான் ஒரு இதை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தமக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி சபையை, இது சபையை குறித்த ரகசியம் என்று சொல்லுகிறார். அப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல அப்போ அந்த சபையின் மூலமாக தான் இன்று அவர் பூமியில் கிரியை செய்ய முடியும். அவருடைய சரீரமாகிய சபையின் மூலமாக தான். அதனாலதான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சபையாகிய சரீரம் என்று அவர் அங்கு வேதத்திலே எபேசியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் சரீரமான சபைக்கு தலையானார். நாம் அவருடைய சரீரமானோம். இந்த தலை தனியாக செயல்பட முடியாது, சரீரத்தின் மூலம்தான் செயல்பட முடியும். அங்க இருந்து எல்லா வல்லமையும் எல்லா திறமையும் எல்லா அறிவும் ஆலோசனையும் நமக்கு கொடுக்கப்படும். ஆனால் அது செயல்படுவது சரீரம் அவயங்கள் மூலம்தான். அதனாலதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பூமியிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது யார்தான்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட புது சிருஷ்டி தான். நாம் தான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆதி முதல் தேவ சித்தம் என்ன? ஆதியாகமம் 1:26-28 சொல்றாரு. நமது சாயலில் நமது ரூபத்தில் மனிதனை ஏன் உண்டாக்குனாரு? அவன் பூமியில் ஆண்டவனாய். என்ன சாயல்? ஆளுகையின் சாயல். என்ன ஆளுகையின் சாயல் என்பதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிற. அப்படிதானே? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான். ஆனா என்னாச்சு?
அந்த வார்த்தை வருமளவும் ஒன்றுமே மாறவில்லை. வெறுமையாய், அப்படிதானே, ஒழுங்கின்மையாய் இருளாய் இருந்தது. ஆனா ஒளி உண்டாக கடவது என்றால் let there be light. உடனே ஒழுங்கின்மை போனது, வெறுமை போய் நிறைவு வந்தது, வெளிச்சம் வந்தது. வார்த்தை வரும் பொழுதுதான். அப்போ அந்த சாயலிலே மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். எதற்கு? சரீரமாகிய சபையின் மூலமாக. வேதவசனம் சொல்லுகிறது, சத்துருக்களை தம்முடைய பாதபடி ஆக்கும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். எதன் மூலமாக? சபையின் மூலமாக. ஏன்? சபையின் காலின் கீழே தான் அவன் இருக்கான். அவனை முற்றிலுமாய் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ ஜனங்கள் ஆளுகை செய்வதற்கு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கான எல்லாவற்றையும் அவரே செய்து முடித்து கொடுத்து விட்டு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இதை நாம் செயல்படுத்துவதற்கு நமக்குள்ளே இருக்கிறார். ஆனா இதை செயல்படுத்த வேண்டுமானால் சரீரம் தலையோடு இணைந்து செயல்பட்டால்தான். அததான் வேதம் சொல்லுது, அவரோடு கூட உடன் ஊழியர் என்று சொல்லுகிறது. we are co-workers with him. அவரே எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் இந்த சரீரம் இல்லாமல் அவரால் முடியாது. சபை இல்லாமல் முடியாது. சபையின் மூலமாக தம்முடைய அனந்த ஞானம் வான மண்டலத்தில் உள்ள அதிகாரங்களுக்கு தெரிய வரும் பொருட்டு இந்த சபையை தெரிந்து கொண்டார் என்று பவுல் அங்க எபேசியர்ல சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, தேவனுடைய திட்டம் உலக தோற்றத்திற்கு முன்பே சபைதான். சபையாகிய சரீரம், சபையாகிய சரீரத்தின் மூலம்தான் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவருடைய திட்டமாய் இருந்தது. அதனாலதான் திரும்பவும் சொல்லுகிற, நாம் நம்முடைய ஸ்தானம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குதான் அவர் உயிரோடு எழுந்த பொழுது நம்மையும் உயிரோடு எழுப்பினார். எபேசியர் 2 அப்படித்தானே சொல்றாரு. எழுப்பி அவரோடு உன்னதங்களிலே உட்கார வைத்தார். இப்போ தலம் மட்டும் அங்க உட்கார்ல, ஆளுகையின் இடத்துல, ஆளுகையின் சிங்காசனத்தில் சரீரமும் வீற்றிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் வீற்றிருக்கிறோம் என்று எபேசியர் 2:7 சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ எதற்காக நம்மை அங்க உட்கார வைத்தார்? ஐயா, அந்த சிங்காசனம், ஆளுகையின் சிங்காசனத்தை நமக்கு தந்தது நோக்கம் என்ன? அவரோடு இணைந்து நாம் ஆளுகை செய்ய வேண்டும். பூமியை தேவனுடைய ராஜ்யமாக மாற்ற வேண்டும். பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்பட வேண்டும். சபையின் மூலமாக தேவ ராஜ்யம் பூமியிலே காண்பிக்கப்பட வேண்டும். தேவன் பூமியிலே வெளிப்படுத்த வேண்டும். தேவ ராஜ்யம் பூமியை முழுவதுமாய் நிரப்ப வேண்டும். இதற்குதான் நம்மை சபையாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த சபை என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு எல்லாமே தவறான உபதேசத்தால், வேதத்தை குறித்த வெளிப்பாடு அறிவு இல்லாததால், தனக்கு ஒண்ணுமே இல்லாத, அதான, ஏதுமற்ற நாதியற்றவன் என்ற நிலைமைக்கு தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கொண்டு எல்லாமே அவர்தான் செய்யணும், எல்லாமே சரீர மீட்புக்கு அப்புறம் தான் சொல்லி பரலோகத்துக்கு எல்லாவற்றையும் மாற்றி விட்டாங்க. ஆனா தேவனுடைய திட்டம் பரலோகத்தை பூமியில் நாம் வாழ வேண்டும். அதனால திரும்ப திரும்ப சொல்றாரு, வியாதியஸ்தலை குணமாக்கி, மத்தேயு 10 அப்படித்தானே சொல்றாரு, லூக்காலையும் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? வியாதி என்பது பிசாசின் காரியம். அந்த பிசாசின் காரியத்தை ஆளுகை செய்து, பிசாசை விரட்டி, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி, குஷ்டரோகிகளை சொஸ்தம் பண்ணி, பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 10:9 நாம் பார்க்கிறோம். எப்போ அவர்களுக்கு முழு அதிகாரத்தை, தன்னுடைய அதிகாரத்தை அவர்கள் கொடுத்து செய்ய சொல்றார். ஆனா மரித்து உயிரோடு எழுந்த பொழுது அந்த 12 பேர் 70 பேர் அல்ல, விசுவாசிக்கிற அத்தனை பேர்களுக்கும் வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
நான் பூமியின் கடைசி பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன். அந்த அதிகாரத்தில் நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தம் பண்ணுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், எழுப்பி பரலோக ராஜ்யத்தை காண்பியுங்கள் என்று கட்டளை கொடுத்தார் என்று வேதனம் சொல்லுகிறது. தேவன் நம்மில் எதிர்பார்ப்பதெல்லாம் இயேசு எவ்வாறு பரலோக ராஜ்யத்தை சுவிசேஷத்தில் பிரதிபலித்தாரோ அதே மாதிரி நாமும் பிரதிபலிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இந்த வருடத்துடைய வாக்கு தத்தத்தை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்க என்ன சொல்ற பாருங்க, 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 18 உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அது சொல்லிட்டு தான் 27 என்ன சொல்ல பாருங்க, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும், ராஜரீகம் ஆளுகை மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு ஆகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் அதை ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அங்க தீர்க்க தரிசனம். ஆனா நிருபங்களிலே இயேசு என்ன செய்தார் என்று சொல்லும் பொழுது பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டினாலே இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுது. ஆண்டவரும் சுவிசேஷத்துல சொன்னார். அப்ப பாருங்க, இன்று ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் நாம் தான். சரீரம் இயங்கவில்லை என்றால் தலையால ஒண்ணுமே பண்ண முடியாது. தலையில்லாமல் சரீரமும் முடியாது, சரீரம் இல்லாமல் தலையும் முடியாது. இணைந்து சக ஊழியராக, கோ-ஒர்க்கர்ஸ், உடன் ஊழியராக நாம் அவரோடு இணைந்து இந்த பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய தேவன் நம்மை தெரிந்து கொண்டுள்ளார். எவ்வளவு பெரிய தெரிந்தெடுப்பாருங்க. சாதாரணமாங்க. To be the God of this world. What is our calling? To be the God of this world. இந்த உலகத்திற்கு எப்படி மோசேட்ட சொன்னாரு, பார் உன்னை பார்வோனுக்கு அதிபதி ஆக்கினேன். அவனை பார்வோனுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அதான் சொல்றாரு. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தில் அது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நம்மையும் பார்த்து அவ்வாறுதான் என்று சொல்லுகிறார். நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் உங்களை தேவன் இந்த உலகத்திற்கு அதிபதியாக வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், உலகத்தின் அதிபதி பிசாசு என்று. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, இதோ உலகத்தின் அதிபதி வரை அவனுக்கு என்ன ஒன்றும் இல்லைனாரு. அதே யோவான் 12ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அவன் நியாயம் தீர்க்கப்பட்டபடியால் தள்ளப்பட்டான். அப்படிதானே? அதை எடுத்து நான் வாசிக்கிறேன் கரெக்டா. யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடியால் அவன் தள்ளப்பட்டு போனான்னு ரொம்ப கிளியரா இருக்கும். பன்னிரெண்டாம் அதிகாரத்துல பாருங்க, 31ஆம் வசனம். இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டா இருக்கிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். எங்க சொல்றாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடம் இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அவர் சிலுவைக்கு சென்று நிறைவேற்றுகிற காரியத்தினால என்னாவதான், இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். இந்த நியாய தீர்ப்பு அப்படின்னா என்ன, அவனை புறம்பே தள்ளுகிற தீர்ப்பு நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார். அது தெளிவாய் இங்க சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அததான் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களில் நம்ம அதை வாசிக்கிறோம். அப்படிதானே? துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார், வெற்றி பவனி சென்றார். 3 காரியங்களை சொல்றாரு. உரிந்து கொண்டார் அவனுடைய அதிகாரத்தை. எனக்கு சகல அதிகாரம் என்றால் அவனுக்கு 0 அதிகாரம்.
அவர் அதனாலதான் லூக்கா 10:19 சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். We have all authority to overcome every works of the Satan. அப்போ இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டதே நாம் அதிகாரத்தை செலுத்துவதற்கு தான். ஆனா சபை இன்னும் தேவனை எதிர்பார்த்து நீங்க ஏதாவது செய்ய மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. தேவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நாம் தேவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா முழு பரலோகமும் தேவன் நமக்கு செய்து முடித்து கொடுத்த பாக்கியத்தில் நாம் வாழ மாட்டோமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் சர்வ சிருஷ்டியும் தேவ குமாரர்களாக நாம் எழும்பும் வரை அவைகள் கற்ப வேதனைப்படுகிறது என்று வேத வசனம் சொல்லுது. அப்போ அவைகள் எல்லாம் வியாகுலப்படுவதற்கு காரணம் என்ன? நாம் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இருளான பூமியிலே எல்லாவற்றையும் வெளிச்சமாக, ஒழுங்காக, நிறைவாக மாற்ற அழைக்கப்பட்டவர்கள். அந்த சாயல் நமக்கு இருக்கிறது. நீங்க நினைக்கலாம் அந்த சாயல் ஏன்? வேத வசனம் அவ்வாறுதான் சொல்லுகிறது. நாம் எவ்வாறு பிறந்தவர்கள்? தேவனுடைய வார்த்தையாகிய வித்தினாலே பிறந்தவர்கள். அப்படித்தானே 1 பேதுரு 1:23 சொல்றாரு. அப்போ அந்த வித்தினாலே பிறந்தவர் அந்த சீடு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லிறாரு. என்ன சொல்றாரு? அந்தந்த விதை அந்தந்த ஜாதியை தொடர்ந்து பிறப்பிக்க கடவது. அப்படிதானே 1:11, 1:12, 1:21 எல்லாம் அதை தான் சொல்றாரு. சோ இட்ஸ் a perpetual one. இப்போ தேவனுடைய வித்து எதை பிறப்பிக்கும்? தேவ வித்து, தேவ வித்தை தான் பிறப்பிக்கும். அப்படிதானே? யானையை பிறப்பிக்கிற மாதிரி நாம் தேவனுடைய வித்தினால் பிறந்தவர்கள். அப்ப தேவ சாயலில் பிறந்தவர்கள், தேவ ரூபத்தில் பிறந்தவர்கள். நாம் பிறப்பிப்பதும் தேவனாக தான் இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன? நாம் இந்த உலகத்திலே கிரியை செய்து உண்டாக்குவதெல்லாம் அததான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். வார்த்தையின் மகிமையை அறிந்து தேவ வார்த்தையை உபயோகப்படுத்துவதுதான் விசுவாசம். அப்போ அது அந்த சாயலை பிறப்பித்தது என்றால் தேவனுடைய, அப்படிதானே? தேவனுடைய வார்த்தை அந்த சாயலை, நமது சாயல் நமது ரூபம் என்று அவர் சொல்லும் பொழுது அந்த சாயலில் தான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். அப்போ அந்த சாயல் நமக்கு இருக்கிறது. எந்த சாயல்? 1:3 சொல்ற ராஜாயத்துல வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெறுமை, ஒழுங்கன்மை, இருள் மான்றி வெளிச்சம் உண்டானது. அவர் சொன்னார். God said it was so only. அவர் சொன்னார், சொன்னபடியே ஆனது. அப்படியே ஆனது. அதுதான் நம்முடைய சாயல். நாம் அப்போ இந்த ஆளுகையின் சாயல் என்பது செய்வதினால் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். ரோமர் 10:6 பழைய உடன்படிக்கை நியாய பிரமாணம் செய்வதினால் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்றாரு? 6ஆம் வசனத்துல விசுவாசத்தினால் வரும் நீதியானது யாரு? புது சிருஷ்டி. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட புது சிருஷ்டி ஆளுகை செய்கிறவன். எப்படி? பேசி ஆளுகை செய்கிறவன். ரோமர் 5:17 அது சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் நம்ம இலவசமா தான் அதை பெறுகிறவர்கள் எப்படியா நித்திய ஜீவனை பெற்று இந்த பூமியிலே ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றாரு? எப்படி ஆளுகை செய்வோம் என்பதை இங்க சொல்லுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் எப்படி? அது எப்பொழுதும் பேசி authority is already given. நான் போன வாரமே அதான் உங்களுக்கு கடைசியா சொல்லி கொண்டிருந்தேன். அப்படிதானே? It is voice activated. நீங்க உங்கள் அதிகாரத்தை பேசவில்லை என்றால் அந்த அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது.
நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை செயல்படுத்துவது வாயின் வார்த்தையினாலதான். அதுதான் பிரசங்கி 8:4 என்ன சொல்றாரு? ராஜாவின் வார்த்தை எங்கு உண்டோ அங்கு ஆளுகை உண்டு. ராஜா வாயை திறந்து பேசலன்னா ஆளுகை இல்ல. அவன் செய் என்றால் செய்வான், போய் என்றால் போவான், வாய் என்றால் வருவான். ஆனா வாயை திறந்ததை பேசலன்னா ஒண்ணு. அதேதான் 100க்கு அதிபதி சொல்றான் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல. ஏன்? அவன் அந்த அதிகாரத்தை அறிந்தவன், வார்த்தையில் உள்ள அதிகாரத்தை அறிந்தவன். அவன் சொல்றான், நான் 100க்கு அதிபதி, எனக்கு மேலே அதிகாரி இருக்காங்க, எனக்கு கீழே எனக்கு வேலை செய்யற ஆள் இருக்கான். என் வேலைக்காரனை போனா போவான், வானா வருவான், செய்யனா செய்வான். ஏன்? மை வேர்ட் ஹஸ் அத்தாரிட்டி. அவனுக்கு அந்த வேலையின் மூலமாக தன்னுடைய வேலையிலே தன் வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது தன் கீழ் உள்ளவர்கள் மேல் என்பதை தெளிவாய் அறிந்திருந்தான். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்கும் பொழுது இவர் வியாதியின் மேல் அதிகாரம் உள்ள தேவன் என்பதை அறிந்து ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லுகிறான். நீங்க பேசினா போதும் ஆண்டவரே, நீங்க ராஜா, இந்த வியாதி போயே ஆகணும், இந்த தரித்திரம் போகே ஆகணும், இந்த இருள் நீங்க ஆகணும். நீங்க வாயை திறந்து என்ன சொல்றீங்களோ அது அப்படியே ஆகும். ஏன்? அந்த வார்த்தையின் அதிகாரத்தை அவன் அறிந்திருந்தான். இன்றைக்கு சபையில பெரிய பிரச்சனையே இதுதான். எல்லாம் ஒத்துக்குவாங்க, ஆமா அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே வல்லமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நித்திய ஜீவனை பெற்று இருக்கிறோம், எல்லாம் தெரியுது. ஆனா வாயில பேச பிசாசு உங்களை ஏன்? அவனுக்கு தெரியும், ஏற்கப்பட்டு போய்விட்டான். அவனுக்கு ஒரு வல்லமையும் அதிகாரமும் ஒரு 0% தான், ஒண்ணு கூட இல்லை. ஆகவே அவங்க வாயை திறவாதபடி எப்படியாவது வாயை கட்டி வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். வாயை திறந்து அவனுடைய ஆளுகை செய்யாத வரைக்கும் அவன் சுத்தி கொண்டு அலைவான், எவனை விழுங்கலாமோ என்று. நீங்க என்னைக்கு வாயை திறந்து அவன் மேல் அதிகாரம் செலுத்துறீங்களோ அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்க மாட்டான். இங்க போனா நமக்கு டேஞ்சர்னு அவனுக்கு தெரியும். ஆண்டவர் அவ்வாறுதான் செயல்பட்டார் என்பதை சுவிசேஷத்துல பார்க்கிறோம். அவர் அதிகாரத்தில் செயல்பட்ட பொழுதெல்லாம் ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்போ? அவர் வாயை திறந்து பேசும் பொழுது, அவர் பிரசங்கம் செய்யும் பொழுது. ஓ, எந்த அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட, பிசாசை வாயை திறந்து விரட்டும் பொழுது, ஜுரத்தை கடிந்து கொண்ட போது பேதுரு மாமியார் எல்லாம் இந்த அதிகாரம் எங்கிற, ஏன்? the authority was in his spoken word. அதேதான் அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். பேதுரு பொன்னும் வெல்லும் என்னிடத்தில் இல்லை, 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, எனக்குரியதை நான் தருகிறேன் என்று சொல்லிட்டு நசரேனாகிய இயேசுவின் நாமத்திலே, எனக்கு இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் பேசினான். அவன் சும்மா இல்ல, கைய வைக்கலங்க, அதிகாரத்தில் அவன் எழுந்து நடந்தான். பேசும் பொழுது அதிகாரம். ஏன்? இட் இஸ் காட்ஸ் sowing and reaping. அப்படிதானே? விதைப்பும் அறுப்பும் மாறாத பிரமாணம். அந்த விதை என்னங்க விதை? மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு, மார்க் 4ஆம் அதிகாரம் 30, 31 வசனம் என்ன சொல்றாரு? வேத வசனம் தான் அந்த விதை என்று சொல்லுகிறார். அந்த விதை விதைக்கும் பொழுது அது அந்த விதையில் உள்ள அந்த ஜீவன் வெளிப்பட்டு ஒரு செடியாக முளைக்கிறதை பார்க்கிறோம், மரமாக வெளியே வருவதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி, அதாவது அந்த மரத்திற்குரிய பொட்டன்ஷியல் எல்லாமே அந்த விதைக்குள்ளே இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. அந்த விதை உயிர் அதற்குள்ளேயே இருக்கிறது. அதே மாதிரிதான் வார்த்தையில் அந்த வார்த்தை சொல்லுவதை நிறைவேற்ற எல்லாமே அதற்குள்ளே இருக்கிறது, ஜீவன். அதனாலதான் சொல்றேன், தேவ வார்த்தை ஜீவன் உள்ளது என்று சொல்லுகிறோம். ஏன்? வார்த்தை விதைத்தால் நிச்சயமாக முளைத்தெழும்பும், முளை குழம்பி எழும்பும், அது செடியாக மரமாக வளர்ந்து ஆயிரமான விதைகளை உண்டு பண்ணுகிற கனிகளாக வரும். அதாவது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் என்று சொல்லுகிறது. அப்போ இங்க என்ன சொல்றாரு? வார்த்தை விதை என்று சொல்லுகிறார். நீங்கள் பேசுகிற வார்த்தை
தேவ வார்த்தை நீங்கள் விதைக்கும் பொழுது தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பிறப்பிக்கும் திறமை, அதோடைய வல்லமை, ஜீவன் அதற்குள்ளே the seed, the life, the potential, ability to produce what type of seed it is. என்ன விதையோ அந்த விதை. ஆண்டவர் என்ன விதை விதைத்தாரு? அங்க ஆதியாகமம் ஒண்ணுமில்ல, வெளிச்சம் உண்டு. வெளிச்சம் என்ற விதை, அந்த வெளிச்சம் உண்டானது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். This is the way the God kind of faith operates என்றோம். தேவ விசுவாசம் எப்பொழுதுமே எப்படி செயல்படுது பிரதர்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் சொல்றாரு மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போய் என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறாரே. இந்த விதையை விதைத்தா நிச்சயம் ஏன்? that is God kind of faith என்று சொல்லுகிறார். அது தேவரக விசுவாசம். ஒரு காரியம் காணப்படுவதற்கு முன் இருதயத்தில் படமாக பார்த்து வாயில் பேசும் பொழுது அது அப்படியே வெளிப்படும் என்று சொல்லுகிறார். that is God kind of faith. இப்ப இந்த God kind of faithக்கு என்னங்க பேசிஸ் நீங்க கேட்கலாம். என்ன ஆதாரத்துல இது நடக்குது? ஒரே ஆதாரம் என்ன? இயற்கை மண்டலம் ஆவியின் மண்டலத்தால் ஆளுகை செய்யப்படுகிறது. வேற விதத்துல நான் சொல்லணும்னா, நாம் காண்கிற காரியங்கள் எல்லாம் காணப்படாத ஆவி மண்டலத்தில் உள்ள தேவ வார்த்தையாகிய விசுவாசத்தினால் செயல்படுகிறது. அததான் எபிரேயர் 11:3 சொல்வதை பார்க்கிறோம். நாம் காண்கிற இந்த உலகம் விசுவாசத்தினாலே தேவ வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்ப பாருங்க, ஏற்கனவே தேவன் இல்லாதவைகளை தம்முடைய வார்த்தையினால் பேசி இருக்கிறவைகளாக சிருஷ்டித்தார். அப்போ அந்த வார்த்தை விதை விதைதான் இருக்கு. ஆனா அதை பேசும்போது இல்லாதவைகள் இருக்கிற மண்டலது. அப்ப என்ன இல்ல? வெளிச்சம் இல்ல. ஆண்டவர் இருளை பார்த்து போ போ போன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இல்லாதவளை இருக்கிறது போல வெளிச்சம் என்றார். வெளிச்சம் உண்டானது, ஆட்டோமேட்டிக்கா இருள் போயிடுச்சு. ஆனால்தான் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? வியாதி நேரத்துல இல்லாத சுகத்தை தேவ வார்த்தையை சார்ந்து சுகமானேன் தழும்புகளால் என்று அந்த வார்த்தையை விதைக்கிறோம். சுகமானேன் என்று விதைக்கும் பொழுது அது சுகத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனா அது முளைப்பதற்கு, ஜெர்மினேட் ஆவதற்கு சில காலம் ஆகலாம். அந்த காலம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்முடைய அறிக்கையில் உறுதியா இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதற்கு மாறா நமக்கு இருக்க வியாதி இல்லை. we are not denying the existence of things that are existing. ஆண்டவர் இருக்கிறவைகளை இல்லாதவைகள் போல அழைக்க சொல்லல. இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கத்தான் வேதத்தில் அவர் சொல்லுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கும் பொழுது இருக்கிறவைகள் வெகு சீக்கிரத்தில் மறைந்து போகும். நாம் காண்பது நிச்சயம் அல்ல, காணாதது நிச்சயம். அதனாலதான் 2 கொரிந்தியர் 4:17 என்ன சொல்றாரு? நாம் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். காணப்படுகிறதை பார்த்து அதை நாம் பேசுவதல்ல. நீ அநேக அப்படித்தான் பண்ணு. ஆனா ஆண்டவர் எதை சொல்றாரு? காணப்படாத ஆவி மண்டலத்திலே நமக்கு கிறிஸ்துவுக்குள் வைத்து கொடுக்கப்பட்டதாக சொல்லுகிற வார்த்தையின் அடிப்படையில், வேற ஒண்ணுமே இல்லதான், எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் வைத்து நமக்கு தந்து விட்டார். சகல
அவருக்குள் நாம் இருக்கிறபடியால், அவர் நமக்குள் இருக்கிறபடியால் சகல பரிபூரணம் நமக்குரியது. இது ஆதாரம் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவ வார்த்தையின் மூலமாக அதை அனுப்பிவிட்டார். கிறிஸ்துவுக்குள் என்ற ஸ்லாக்கியத்தை நிருபங்கள் முழுவதுமாக இருக்கிறது. அதனாலதான் நான் அந்த டியூஸ்டே பைபிள் ஸ்டடி கூட சொன்னேன், நமக்கு ஆகாரமாய் கொடுக்கப்பட்டது நிருபங்கள். சபைக்கு சரீரத்திற்கு ஆகாரம் நிருபங்கள். மீதி பகுதியை ஒரு தடவை படிச்சா இது 100 தடவை படைக்கணும்ன்ற. ஏன்? அதுதான் நமக்கு நேராக ஆவியானவர் எழுதி கொடுத்த கடிதம், நிருபங்கள். அதுல விசேஷமாக பவுலின் நிருபங்கள் தான் இயேசு சிலுவைக்கு சென்று செய்ததென. வாட் ஹேப்பன்ட் இன் தி கிராஸ், வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தி கிராஸ், அவர் பரமேறின பிறகு என்ன நடந்தது, எல்லாவற்றையும் வெளிப்பாடாக பெற்று பவுலடிகளார் நிருபங்களில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது, அப்போ அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த வார்த்தை தான் சாராம்சமாய் இருக்கிறது. அந்த வார்த்தையின் அடிப்படையில தான் அந்த வார்த்தையை நாம் பேசும் பொழுது அந்த வார்த்தை அதை பிறப்பிக்கிறது. அந்த வார்த்தை சொல்லுவதை அல்லது ஜீவன் அதற்குள்ளேயே இருக்கிறது. ஆனா அதை நாம் பேசும் வரை அது வெளிப்படுவதில்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு யோவான் 6:63, நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாய், யாரு அவர் பேசு, ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார். ஜீவன் அப்பதான் அவர் பேசும் பொழுதுதான் ரிலீஸ் ஆகிறது. அவருக்குள்ளே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அப்படித்தானே? அது ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆனா அவர் பேசும் வரை அந்த ஒளியோ வெளிச்சமோ வெளியே வரல. அவர் பேசி பேசி பேசிதான் அதை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு அற்புதங்களுக்கு முன்பாகவும் பாருங்க, அவர் பேசி அதை வெளிப்படுத்துகிறார். அந்த தனக்குள் இருந்த அந்த ஜீவனை வாயின் வார்த்தையின் மூலமாக. அதனாலதான் நான் சொல்றேன், வார்த்தை தான் ஆவி மண்டலத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் செயல்படுத்துகிறது. அது விசுவாசமா இருக்கலாம், அப்படிதானே? நாம் ஏற்கனவே பெற்ற சுகமா இருக்கலாம். எல்லாமே செயல்படுத்த வைப்பது வார்த்தை தான். வார்த்தை இல்லாமல் விசுவாசம் இல்லை. நோ கன்ஃபெஷன், நோ ஃபெய்த், அப்படிதானே? நோ கன்ஃபெஷன், நோ பொசஷன், அப்படிதானே? நீங்க அதை அனுபவிக்க முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. வார்த்தையினாலதான் எல்லாம், வார்த்தையிலே எல்லாம் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க பேசுகிற வார்த்தையை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்க என்ன பேசுறீங்களோ அதைதான் நீங்க அதிகாரத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் பேசுகிற வார்த்தையின் வல்லமையை, அதிகாரத்தை வெளிப்பாடாக அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவ்வாறு புரிந்தவன் தான் இந்த 100க்கு அதிபதி, வார்த்தையின் அதிகாரத்தை. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, அந்த விசுவாசம் பெரிய விசுவாசம், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த் என்று சொல்லுகிறார். ஏன்? வார்த்தையின் அதிகாரத்தை புரிந்து கொண்டோமானால் தேவ விசுவாசத்தில் நாம் வாழுவோம். தேவ விசுவாசம் எப்படி ஆளுகை செய்கிறது? தேவ விசுவாசம் வார்த்தையினால் ஆளுகை செய்கிறது. அதனாலதான் அந்த மார்க் 11:23 விசுவாசம் ஒரு தடவை வந்தாலும், சந்தேகம் ஒரு தடவை வந்தாலும் 3 தடவை சொல்லுவது வருகிறது, வார்த்தை பேசுவது வருகிறது. அப்போ அதோடைய முக்கியத்துவத்தை அங்க ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பேசுகிற வார்த்தையில் தான் விசுவாசம் இருக்கிறது. ஏன்? வாயிலே வார்த்தை பேசும் பொழுதுதான் அதை தொடர்ந்து நாம் கேட்கிறோம், விசுவாசத்தை உற்பத்தி பண்ணுகிறோம். அந்த உற்பத்தியான விசுவாசத்தை வெளிப்படுத்துவதும் வாயின் வார்த்தையினால். ரோமர் 10:9-10 அதே தான் சொல்றார். இங்க மார்க் 11:22-23 அதே தான் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, வார்த்தையின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். Only when we understand the power and authority in the
நாம் விசுவாசத்தில் வாழ முடியும், விசுவாசத்தில் ஆளுகை செய்ய முடியும். இந்த தேவரகம் விசுவாசம் ஆபரேட் பண்றதுக்கு என்ன பேசிஸ் என்ற ஒரு கேள்வி வரலாம். எப்படிங்க இது நடக்கும் அப்படின்னு. எல்லாமே அப்படித்தான் நடந்தது என்பதை முதலாம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஏங்க, ஆவி மண்டலம் எப்பொழுதுமே சரீர மண்டலத்தை ஆளுகை செய்கிறது. இன்னொரு விதத்தில் சொன்னா இயற்கை மண்டலத்தை அததான் நான் இது எபிரேயர் 11:3 சொல்றார். இந்த சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா இயற்கை மண்டலத்தில் காண்கிற காரியங்கள் காணாத ஆவி மண்டலத்தில் உள்ள வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அது ரெண்டுல ஸ்பிரிச்சுவல் திங் இஸ் மோர் பவர்ஃபுல் than the natural things என்று சொல்லுகிறார். நாம் காண்கிற காரியங்களை விட காணாத ஆவியின் காரியங்கள் வல்லமை உள்ளது. அது எது? தேவ வார்த்தை. தேவ வார்த்தை, விசுவாசம் எல்லாம் காணாததுதான். நம்முடைய ஆவி மனிதன் காணாதது, தேவன் காணாதது, தேவ தூதர்கள் காணா. they are more powerful than what we see with our natural eyes. காண்கிற இயற்கை மண்டலம். அப்ப இந்த இயற்கை மண்டலத்தை ஆளுகை செய்வது ஆவியின் மண்டலம். அப்போ அததான் இங்க நான் எதை வாசிக்கிறோம், இந்த லால கூட பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை விட நீதினால் வருகிற ஜீவனின் ஆவியின் பிரமாணம் மேலான பிரமாணம் நம்மளை கிரியேட் செய்கிறது. எப்பொழுதுமே மேலானது கீழானதை ஆளுகை செய்கிறது. அதாவது அதிலும் அதிக பலவான் வரும் பொழுது, அப்படித்தானே சொல்றாரு, எல்லாவற்றையும் கொள்ளையடிப்பான். எது அதிக பலம் வாய்ந்தது? ஆவி மண்டலம், ஆவியின் காரியங்கள். அப்போ தேவ வார்த்தை அதிக வல்லமை உள்ளது. அது காணக்கூடாதது, அது சொல்றதை நான் பார்க்க முடியாது. ஆனா அத இருதயத்துல விசுவாசித்து வாயில பேசும் பொழுது அது காண்கிற மண்டலத்திலே வெளிப்படும். ஆண்டவர் அதை தெளிவா காண்பிக்கிறபடினால இதை நாம் புரிந்து கொண்டோமானால், எது ஆவி மண்டலத்தில் உள்ள ஆவிக்குரிய காரியங்கள் தேவ வார்த்தை தான் காண்கிற மண்டலத்தில் உள்ள காரியங்களை ஆளுகை செய்கிறது. காண்கிற மண்டலத்தில் உள்ள ஒழுங்கின்மை, இருள், அப்படித்தானே, ஒன்றுமில்லாமை, இவைகளை வெறுமை, இவைகளை மாற்ற வேண்டுமானால் இதெல்லாம் காண்கிற இயற்கை மண்டலத்தில் உள்ளது. உலகத்தில் உள்ள கேடுகள் நாம் கண்ட இயற்கை மண்டலத்தில் உள்ளது. இவைகளை மாற்ற வேண்டுமானால் அதைவிட மேலான ஆவி மண்டலத்தில் இருக்கிற விசுவாசம், தேவனுடைய வார்த்தை, தேவன், இவைகளை கொண்டுதான் மாற்ற முடியும் என் ஆவி மனிதன், சரீர மனிதனால் அல்ல. அப்போ இந்த ஆவி மனிதன் என் சரீர மனிதனை ஆளுகை செய்யும் வல்லமையுடையவன். சோ என் சரீர மனிதன் ஆவி மனிதனால் ஆளப்பட வேண்டும். இந்த ஆவி மனிதன் காண்கிற இயற்கையில் எல்லா அசுத்தங்களையும், அப்படித்தானே, உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் கேடுகள், இவைகளை ஆளுகை செய்ய வேண்டும். அதை ஆளுகை செய்வதற்குத்தான் ஆவியாகிய தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய விசுவாசத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அது எப்படி புரிந்து கொண்டோமானால் அதிலே நாம் செயல்பட ஆரம்பிப்போம். இயற்கை மண்டலம் ஆவி மண்டலத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்படின்னா என்ன சொல்றோம்? இயற்கை காரியங்கள் எல்லாம் தேவ வார்த்தையாகிய ஆவியின் வார்த்தையை பேசுகிற ஆவி மனிதனால், மூளை அறிவிலிருந்து பேசல, ஆவியிலிருந்து, இருதயத்திலிருந்து, இருதயத்தின் நிறைவினால் விசுவாசிக்கிற ஆவியோடு பேசுகிற மனிதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது, ஆளுகை செய்யப்படுகிறது. ஏன்? திஸ் இஸ் a higher power, this is a higher authority. நமக்கு ஒருவேளை மெய்யா இருக்கலாம், ஏன் ஐம்புலன் உணர்வு அவ்வாறு சொல்லுகிறது. ஆனா அதை விட அதிக ரியல் எதுங்க? நிஜம் எதுங்க? ஆவி நான் ஆவி மனிதன் என்பது அதிக நிச்சயம். இந்த ஆவி மனிதன் போயிட்டானா இந்த சரீரத்துல ஒண்ணுமே இல்லை. இந்த மகிமெல்லாம் அதோட போயிடுச்சு. இருக்க
ஹையர் திங். அது தேவனண்டை போகும் பொழுது இது அது இருக்க வரைக்கும் தான். ஆதாம ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது அது வெறும் களிமண் தான். ஆவி வரும் பொழுதுதான் அவனுக்கு மகிமையே. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றுக்கும் அவன் வாயில் பேசி பெயரிடுகிறான். அவன் பிசாசு சர்ப்பம் வரும் பொழுதும் அதன் மேல் ஆளுகை செய்திருக்க முடியும். He failed to exercise his authority. தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அன்று நம்ம எல்லாம் ஏவா மேல குறை சொல்லிடுறோம். ஏவாளோடு சேர்ந்து ஆதாம் தான் அந்த தவறை முதலில் செய்கிறான். வந்ததுமே அதன் மேல அதிகாரத்தை செலுத்தி இருக்க வேண்டும். அதிகாரத்தை அவன் செலுத்த தவறி போனான். மனுகுலமே விழுந்து போனது. இன்றைக்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறார். தேவன் அந்த அதிகாரத்தை வாயில் பேச எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் பிசாசு அவருடைய வரும்பொழுது எப்படி பேசினாரு? எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, ஐயா. ஆவியின் பட்டயம் வாயில் பேசும் பொழுதுதான் ஆவியின் பட்டயம். வேத வசனம் ஆவியின் பட்டயமாய் மாறுவது பேசும் பொழுது. பேசும் பொழுதுதான் அதனுடைய ஜீவன் வெளிப்படுகிறது. பேசாத வரைக்கும் அதில் உள்ள ஜீவனுடைய வல்லமையே வெளிப்படாது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. எபிரேயர் 4:12 சொல்றாரு. ஆனா அது பேசப்படாத வரைக்கும் பிரயோஜனம். எப்படி ஒரு விதைய வீட்டுல ஒரு டப்பால வச்சிருக்க வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுல ஜீவன் இருக்கு. மாங்கொட்டையை வச்சிருக்கோம், அப்படிதானே? பலாமர கொட்டையை வச்சிருக்கோம். அதை விதைத்தா அது முளைத்தெலும்பி மரமாகி 1000 பலாப்பழங்களையும் மாம்பழங்களையும் கொடுக்க முடியும். அந்த பொட்டன்ஷியல் இஸ் தேர் இன் தி ஸ்மால் சீட். சிறிய விதை பெரிய மரமாகி ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கத்தை, அப்படித்தானே ஆண்டவர் சொல்றாரு மார்க் 4. அப்போ கனிகள் தரத்தக்கதாக வளருகிற, ஏன் அதுல இருக்கு. விதைக்கிற வரைக்கும், மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அதால ஒண்ணும் பண்ண முடியாது. பொட்டன்ஷியல் இருந்து. அதேதான் வார்த்தையிலே வல்லமை, வார்த்தையில் வார்த்தையிலே வார்த்தையிலே எல்லாம் இருக்கிறது. பாடுறோம், வார்த்தையிலே சுகம், எல்லாமே உன் வார்த்தையில் இருக்கிறதுன்னு. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, திருப்பி பல்ட்டி அடிச்சிடறோம். ஏகப்பட்ட வார்த்தை பைபிள்ல சொல்லிட்டாரு. உனக்கு என்னென்ன வேண்டுமோ அவையெல்லாம் வார்த்தையில் வைத்து வார்த்தையை கொடுத்து விட்டார். ஒன்னும் ஒரு வார்த்தை, ஒருவேளை இப்படி சொல்லலாம், ஒரு வார்த்தை வெளிப்பாடு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வார்த்தை கொடும் கர்த்தாவின்னு சொல்ல, ஏன் அவர் வேதத்தை கையில் கொடுத்து விட்டார். என்னென்ன தேவையோ சகலவற்றையும். அதனால்தான் 2 பேதுரு 1:3 அதை தெளிவாய் சொல்லுகிறார். இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான, அப்படிதானே? இந்த உலகத்தின் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான மிகவும் மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் மூலமாக நமக்கு தரப்பட்டது. எதற்கு? இந்த உலகத்தின் கேடுகள் எல்லாம் நம்மள காணப்படாதபடிக்கு, அசுத்தங்களுக்கு தப்பும்படி, அந்த அசுத்தம் நம்மளை தொடவே அருமையான மேன்மையான வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம விதைக்காம இருந்தோம்னா கொடுக்கப்பட்டதுல என்ன பிரயோஜனம்? வார்த்தையை பேசும் பொழுதுதான் விதைக்கிறோம், பேசும் பொழுதுதான் கேட்கிறோம். விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வந்தபடினால நிறைவுனால அந்த வார்த்தையை பேசுகிறோம். பேசும் பொழுது அது அப்படியே சரீர மண்டலத்தில் வெளியே அவன் சொன்னபடியே ஆகும். ஆண்டவர் எப்படி வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், இருதயத்தில் அந்த படம் இருந்தது. அதை வாயிலே பேசினார். அப்படியே அவர் என்னெல்லாம் இருதயத்துல படம் வைத்திருந்தாரோ அவைகளெல்லாம் அந்த 1ஆம் அதிகாரத்துல வரிசையா உண்டாக கடவது உண்டாக கடவுதுன்னு பேசுகிறத பார்க்கிறோம். அந்த சாயல் தாங்க நம்முடைய சாயல். அததான் என்ன சொன்னாரு, அது அது அந்தந்த சீடு என்ன பண்ணும், விதை அந்தந்த வகையான காரியங்களை பிறப்பிக்கும். இப்ப எந்த சீட் நமக்கு? தேவனுடைய சீட், தேவனுடைய விதை. அவர் பேசி நம்மை சிருஷ்டித்தார். அப்போ அவர் என்ன பேசினாரு? அவருடைய சாயல், அவருடைய ரூபம். அப்ப நம்ம எப்படிதான் இருக்கோம்?
அவருடைய சாயல், அவருடைய ரூபம். அவன் இழந்து போனா திரும்பவும் புது சிருஷ்டியாக நம்மை அந்த சாயல். அவர் முதற் பலனானவர். அவருக்கு இளைய சகோதர சகோதரிகள் நாம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த சாயல் தான் நம்ம இருக்கிறோம். என்ன சாயல்? ஆளுகையின் சாயல். இந்த ஆளுகையின் சாயல் எப்பொழுதுமே பேசும் என்றுதான் ரோமர் 10 அவர் சொல்லுகிறார். இது கிரியை செய்வதல்ல. ஒரு ராஜா எந்த ஒரு காரியம் வேணாலும் அவன் போய் கிரியை செய்வதல்ல, அவன் கட்டளை தான் கொடுப்பான். நான் கட்டளையிட்டால் அது நடந்து விட்டால் இல்ல, அவன் கட்டளை கொடுத்தா அப்படிதான். ஏன்? அது ராஜா வாயிலிருந்து புறப்பட்டது, அதை மாற்ற அப்படிதானே? தானியேலையும் பார்க்கிறோம், எஸ்தர் புத்தகத்திலையும் பார்க்கிறோம். அங்க தெளிவாய் அங்கு எழுதப்பட்டுள்ளது. ராஜா விரும்பினா கூட அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது. அத மாதிரி ஒரு இத சட்டம் காண்பிக்கிறது. வார்த்தையினால், ராஜாவின் வார்த்தை எங்கு உண்டோ அங்கு அது அதிகாரம். அதை மாற்ற ஒருவராலும் முடியாது. அது செல்லாததாக்கவே முடியாது. அவ்வாறு ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. அந்த ராஜா வார்த்தை பேசலன்னா அந்த அதிகாரம் இல்லை. அப்படிதானே? போ, வா, செய். ரொம்ப அழகா சொல்றான் நூற்றுக்கு அதிபதி. வார்த்தையின் அதிகாரத்தை அந்த 3 வார்த்தையில முடிச்சுட்டான் அவன். நீ போனா போகணும், வானா வாணும் வரணும். அததான் ஒரு தேவ பக்தர் என்ன சொல்றாரு, விசுவாசமும் நமக்கு அப்படிதான் செயல்படுது. ஏன்? விசுவாசம் தேவ வார்த்தையில் உள்ள அதிகாரத்தை சார்ந்தது. நீ விசுவாசத்துல எதை டிமாண்ட் பண்றியோ அதை அப்படியே செய்யும். அததான் அவர் என்ன சொல்றாரு, இதை ஒரு வேலைக்காரன் போல செயல்படுகிறது என்றாரு. இது விசுவாசத்தை, தேவ வார்த்தை அல்ல. The faith makes demand on the word of God to produce. விசுவாசம் என்ன பண்ணுகிறது? வார்த்தையில் உள்ள வெளிப்படுவதை அது டிமாண்ட் பண்ணுகிறது. It's a force which demands what is available in the word of God. ஆகவே விசுவாசம் ஒரு வேலைக்காரனை போல செயல்படுகிறது. எவ்ரி டைம் இட் ஒர்க்ஸ். அப்படிதானே? அததான் அங்க லூக்கா 17ஆம் அதிகாரத்துல அவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு சொல்லிட்டு வேலைக்காரன் நான் உனக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்ல மாட்டான். நான் சாப்பிட்ட பிறகு நீ சாப்பிடுங்க. அவன் சொல்றதை செய்யறதுக்கு தான் அவன் இருக்கான். அப்போ நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் விசுவாசம். நான் எதை பேசுறேனோ அதை கேரி அவுட் பண்ணுவது விசுவாசம். ஏன்? அது வார்த்தையில் உள்ள வல்லமையை இழுக்குது, தேவனை இழுக்குது. விசுவாசம் தான் தேவனை தன்னண்டை இழுக்கிறது. அப்படிதானே? அங்க கப்பர்நகர்ல கூரையை பிரிச்சுக்கிட்டே இறக்குறாங்க 4 பேர் சேர்ந்து தன்னுடைய ஃப்ரெண்ட. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அவர் பக்கம் இழுத்தது எது? அவளுடைய விசுவாசம். நூற்றுக்கணக்கான ஜனங்க இயேசுவோடு பின்னாடி போறாங்க மார்க் 5ஆம் அதிகாரத்துல. ஆனா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய விசுவாசம் தேவ வல்லமையை அவர் பக்கம் இழுத்தது. இட் அட்ராக்ட்ஸ், ஃபெய்த் டிமாண்ட்ஸ். அப்படியே காட்ஸ் பவரை பிடிச்சு இழுக்கிறது. The power is already in Jesus. அங்க அப்படிதான் அங்க போடுறது. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதுன்னு தான் போடுறது. சுகமாக்கும் வல்லமை. ஆனா அவன் ஒருத்தன் தான் சுகமாகணும். ஏன்? விசுவாசம் தான் அந்த வல்லமையை உபயோகப்படுத்தினது. சொந்த ஊருக்கு போறாரு. மார்க் 6ல பாக்குறோம், லூக்கா 4ல பாக்குறோம், அங்க 13ல பாக்குறோம். அங்க என்னாச்சு? மத்தேயு 13ல பாக்குறோம். நாசரேத்து ஊர்ல விசுவாசம் இல்ல. அவர் ஒரு அற்புதமும் செய்ய முடியல. அத மத்தேயு 14ஆம் அதிகாரம் முடிவது பாக்குறோம். கெனசரேத்து ஊரார் கேள்விப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு, ஏன்? அவர்கள் விசுவாசத்தினாலே அனைவரும் அங்கு சொஸ்தமானார்கள் என்று பார்க்கிறோம். நாசரேத்து, கெனசரேத்து வித்தியாசத்தை பாருங்க. விசுவாசம், அவிசுவாசம். அவிசுவாசம் ஒரு சின்ன அற்புதங்கள் தான், பெரியது ஒண்ணும் செய்ய முடியல வல்லமை உள்ளவரால. நல்லா புரிந்து கொள்ளுங்க. விசுவாசம் என்பது காணப்படாத மண்டலத்தில் உள்ள ஆவிக்குரிய, இட் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட், மூளையில் இருந்து வருவதல்ல. இந்த வார்த்தை ஆதியிலே இருந்த வார்த்தை, ஆவி மண்டலத்தில் இருந்த வார்த்தை, உலக தோற்றத்திற்கு முன்பு இருந்த வார்த்தை, தேவனாக இருந்த வார்த்தை. இந்த வார்த்தையில தான் எல்லாமே இருக்கிறது. அதனால திரும்பவும் சொல்ல வருகிறேன்,
ஆவியாகிய தேவ வசனம் நாம் காண்கிற இயற்கை மண்டலத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட மேலான வல்லமை, மேலான அதிகாரம், மேலான சட்டம். இந்த சட்ட புத்தகம் என்று சொல்லுகிறோம் வேதத்தை, சாட்சி பிரமாணம் சட்ட புத்தகம் என்று சொல்லுகிறோம். அது மேலானது. இந்த தாழ்வான நாம் காண்கிற எல்லா அநித்தியமான காரியங்கள், அது சீக்கிரத்தில் நீங்கி போகிற காரியங்களை அது ஆளுகை செய்கிறது. அது மேலானது. அவனிலும் அதிக பலவான் என்று சொல்லுகிறது. உலகத்தில் இருப்பவனிலும் நாம் பார்க்கிற காரியங்களை விட எனக்குள் இருக்கிற வல்லமை அது பெரிய வல்லமை, பெரிய அதிகாரம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இதை ரிலீஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். What he was releasing through his mouth. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று பேசுகிறான். He was releasing the faith in his spirit, the power in his spirit. அந்த அதிகாரத்தை வாயினாலே, வல்லமையின் அதிகாரத்தை வாயின் வார்த்தையினால் அவன் அங்கு செயல்படுத்துவதை பார்க்கிறோம். அதனாலதான் நான் சொன்னேன், everything in the spiritual kingdom is voice activated. தேவ வார்த்தையை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வாயினால பேச ஜீவன் வெளிப்படாது. உனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்காது. உண்டாக்கின விசுவாசம் வெளி மண்டலத்திலே காண்கிறதாக வெளிப்படாது. விசுவாசத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும்னா விசுவாசத்தை தேவ வார்த்தையினாலே பேச வேண்டும். அதிகாரத்தை ஆக்டிவேட் பண்ணணும், வல்லமை பண்ணணும். எல்லாமே பேசுவதை சார்ந்திருக்கிறது. அதனால சொல்றேன், வார்த்தையின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்திலே தேவன் வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அதை நம்ம பார்க்கணும். கருத்தாய் ஆராய்ந்து வேதம் முழுவதுமாய் தேவ வார்த்தையை குறித்து தேவன் அவருடைய ஒப்பீனியன் என்ன, அவருடைய பார்வை என்ன, அதை எவ்வாறு அவர் மதிப்பிடுகிறார், அது நம்முடைய மதிப்பீடாக வேண்டும், நம்முடைய பார்வையாக வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதையும் ஒரு சாதாரண வார்த்தையை எடுத்துக்கொள்ளுகிறோம். இல்லவே இல்லைங்க. தேவன் சகல பார்க்கிலும் இந்த ஒரு வார்த்தை போதும், நான் வேற ஒண்ணுமே சொல்ல வேணாம். அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை அறிந்து கொள்ள என்ன சகல பார்க்கிலும் சங்கீதம் 138:2 சொல்றாரு, சகல பார்க்கிலும் எதைதான் மகிமைப்படுத்தி இருக்கிறார்? தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தை அங்க ஏசாயா 55:10-11 என்ன சொல்றாரு? வெறுமையாய் திரும்புவதில்லை, அது என்ன அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றியே தீரும். அவர் விரும்பின காரியம், அவர் சொல்லுகிற காரியம் அது நிறைவேறியே தேரும். இது நீதியுள்ள வார்த்தை, என் வார்த்தை அது மாறுவதில்லை. நான் சொன்னேன் சொல்லுகிறார். அதனால்தான் லூக்கா 1:37 அதுதான் தேவதூதன் மரியாளிடம் சொல்லுதோ, இது எப்படி ஆகும் என்று அவர் கேட்கும் சொல்றான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை இயேசுவை பெறுவாய், அவர் தேவகுமாரன், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதுதான் சொல்லிக் கொண்டாரு. அது பரிசுத்தம் உள்ளது, அது உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையிலே, அந்த தேவதூதன் பேசின வார்த்தையிலே ஜீவன், வல்லமை. ஆனா அதற்கு மரியாள் விசுவாசத்தினால் அங்கீகரிக்கவில்லை என்றால் அந்த வார்த்தை கிரியை செய்ய முடியாது. அவன் வார்த்தையின்படி ஆக கடவது என்று சொல்லுகிறான். அப்படிதானே? அந்த வார்த்தையிலே, அந்த வார்த்தை சொல்லும் காரியங்களை நிறைவேற்றும் வல்லமை இருக்கிறது. லூக்கா 1:37 நம்மள தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு தான் போட்டிருக்கு. ஆனா ஒரிஜினல் கிரேக்க பதங்களை எடுத்து பார்த்தா
தேவ வார்த்தையினால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தையிலே அதை செய்வதற்கான வல்லமை எல்லாம் அதற்குள்ள இருக்கிறது. அந்த அர்த்தத்தில் தான் அங்க எழுதப்பட்டுள்ளது. அப்போ அந்த வார்த்தையின் மகத்துவத்தை அது மரியாள் அறிந்தபடினால உம்முடைய வார்த்தையின்படி ஆக அப்பந்தான் ஆவியானவரால் கிரியை செய்ய முடியும். உன்னதத்தில் இருந்த வல்லமை உன்மேல் நிழலிடும். வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாயை திறந்து அவள் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள். Let it be done according to your word. அதுதான் அவளுடைய ஒரே லைன். ஆண்டவருக்கு பெர்மிஷன். அதான் நான் சொன்னேன், பூமியில் தேவன் எதையாவது செய்ய வேண்டுமானால் மனிதனுடைய பெர்மிஷன், ஏன் அவனுக்கு முழு ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுத்து விட்டார். சங்கீதம் 115:16 தெளிவாய் சொல்லுகிறது. பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அதே சங்கீதம் 8:6 சொல்றாரு, அவருடைய கரத்தின் கிரியைகளில் எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு ஆளுகை தந்து மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். அததான் நம்ம அங்க பார்க்கிறோம் ஆதியாகமத்திலும். அததான் இங்க நம்ம புதிய ஏற்பாடுல வரும்போது ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடியில பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் அது அப்படியே சொல்லுகிறார். இயேசு உயிரோடு எழுந்து சகலம் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்பதை. அதேதான் பேதுரு பேதுரு என்ற திருப்பியும் பவுல் அப்போஸ்தலர் 13 பவுல் அந்தியோகியா சபையில பிரசங்கம் பண்ணும்போது அதேதான் சொல்லுகிறார். எப்படி ஆளுகை திரும்ப அவர் பெற்றுக்கொண்டார். சகல 31-32 வாஸ்து பாருங்க. சகலமும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தினார். அதுதான் எபிரேயர் 1:13 சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, சர்வ ஆளுகை கொடுக்கப்பட்டிருந்தாலும் இழந்து போனதை அவர் திரும்ப பெற்று விட்டார், திரும்ப கொடுத்து விட்டார். He has delegated the authority to the body of Christ. சரீரமாகிய சபைக்கு தம்முடைய முழு அதிகாரத்தையும் கையெழுத்து கொடுத்து விட்டார். என் நாமத்தினாலே whatsoever you demand you can make a demand என்று சொல்லுகிறார். நம்ம யோவான் 14:13 வசனத்துல அதை தான் சொல்றாரு. 16:23 அதை தான் சொல்றாரு. அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் ரெண்டிலுமே you can make a demand by your mouth. I can make a demand on my authority in my life. I can make a demand the power to manifest in my life. இது ஓப்பன் செக்கா கொடுக்கிறார். ஏன் நாமத்துல நீ டிமாண்ட் பண்ற? You demand in my name, it will be given அப்படின்றாரு. இதற்கு மேல என்னங்க வேணும்? இயேசு என்ற நாமத்தில் முழு அதிகாரத்தையும், அவருக்கு இருக்கிற முழு அதிகாரத்தையும் நமக்கு கையெழுத்து கொடுக்கிறார். ஏங்க, அவராக இந்த பூமியிலே தனிப்பட்ட முறையிலே ஒன்றுமே செய்ய முடியாது. எப்படி என் ஆவி இல்லாம என் சரீரம் ஒண்ணும் பண்ண முடியாது, எப்படி என் ஆவி என் சரீரம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது, அது போல தலைய இல்லாமல் சரீரமாகிய நாம் ஒன்று செய்ய முடியாது. அதே மாதிரிதான் இந்த ஆவியாகிய தலையாகிய கிறிஸ்து இந்த சரீரமாகிய சபை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் அங்க பிரச்சனையே. அவர் அது எதிர்பார்க்க சொல்லல. இத கென்னத் ஹேகின் ரொம்ப ஒரு கிளாசிக்கலா சொல்லுவார். அவர் ஒரு தடவை ஆண்டவர், ஐ திங்க் 1952 நினைக்கிறேன், ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார். ஓப்பன் விஷன் வந்து நிறைய காரியங்களை அவருக்கு போதிக்கிறார், வெளிப்பாடு தருகிறார். பிசாசுக்குரிய காரியங்களை எவ்வாறு மேற்கொள்வது. அப்போ ஒரு பிசாசு டெமன் ஸ்பிரிட் வந்து நடுவுல வந்து குரங்கு மாதிரி இருந்துச்சுன்றாரு. அது வாயை திறந்து பேசினா அப்படியே புகை புசு புசு புசுன்னு வருதுன்றாரு. அவருக்கு அந்த தரிசனத்துல பார்க்கலாங்க சொல்றாரு. கேன் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. இவரு ஆண்டவர் சொல்றது வேக வேகமாக எழுதுறாரு, நோட் பண்றாரு எல்லா பாயிண்ட்ஸையும். ஆனா அது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இவரு மனசுக்குள்ள ஒரே கோபம், இது இவ்வளவு பிரச்சனை பட இந்த ஆண்டவர் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஒரு சமயத்துல அவர் he lost his patience. எழுத முடியல, எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணதுன்னா கோபத்துல வாய மூடுன்ட்டாரு. யூ டெவில் ஷட் அப்னாரு. கப்புன்னு வாய் மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கான்.
அதுவரையும் கியா கியா கத்தின வாய்மக்கம். அடுத்தது get out ன்ட்டாராம். படபடன்னு போயிடுச்சு அந்த இடத்த விட்டு. அப்புறம் அப்படி ஆண்டவரை பார்த்தாராம். ஆண்டவர் சொன்னாரா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அ ஏன் இந்த ஆண்டவர் ஒரு நேரம் சும்மா இருந்தார் அவன ஆட விட்டுக்கிட்டு? அ நான் சொல்றத அவரு சொல்றத நான் கேட்க முடியாது, தடை பண்ணுது. ஆண்டவர் பேசாம இருக்காருன்னு நீ நினைக்கிற. நான் பேசாம தான் இருக்கணும். என்னால செய்ய முடியாது. ஐ குட் நாட் டூ எனிதிங் அப்படின்னாராம். இவருக்கு தூக்கி வாட்டது போல ஆச்சு. நான் இத்தனை வருஷமா இருக்கேன் பாஸ்டரா. இது என்ன புதுசா இருக்கு ஆண்டவர் எனக்கு சொல்றாரு. அவரால் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லைன்னு வேதம் சொல்லுது. இவர் முடியாதுன்னு சொல்றாருன்னாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், நான் முழு அதிகாரத்தையும் உங்ககிட்ட குடுத்துட்டேன்ப்பா. நீ இல்லாம நான் உன் மேல ஆளுகை செய்ய முடியாது. நீதான் வாய திறக்கும்போது நான் அவனை விரட்டுறேன். நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. எப்படி ஆண்டவரே நான் ஒத்துக்க மாட்டேன்னாராம். வரிசையா வேதத்துல இருந்து வசனத்தை எடுத்து காமிச்சாராம். மத்தேயு கடைசி அதிகாரம் 28 29 வசனம் 18 அதை காமிச்சிட்டு, இல்ல சாரி 28 அதிகாரம் 18 19 அதை காமிச்சிட்டு, மார்க் 16 அதிகாரத்துல 15ல இருந்து 17 காமிச்சிட்டு, அப்புறம் இருளின் அதிகாரத்தில் இருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு மாற்றப்பட்டோமே, இப்ப ஒளியில் உள்ள நீங்க தானே அந்த அதிகாரத்துல இருக்க, அந்த அதிகாரத்தை நீ தானே உபயோகப்படுத்தணும் அதை காமிச்சாரா. அப்புறம் 1 பேதுரு 5:8, யாக்கோபு 4:7, எபேசியர் 4:21, பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு பவுல் சொன்னது, யாக்கோபு சொன்னது, பேதுரு சொன்னது, அவர் சொன்னது எல்லாவற்றையும் காண்பித்து எல்லா இடத்திலையும் நான் செய்வேன்னு சொல்லல, நீங்க செய்யணும்னு தான் சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். நீங்க தான் எதிர்த்து நிக்கணும். சபைதான். நீங்க செய்யாத வரைக்கும் என்னால செய்ய முடியாதுன்னாராம். அப்பதான் அவருக்கு மன தெளிவே உண்டாச்சு. அப்ப யோசித்து பாருங்க. காட் கெனாட், நம்ம எல்லாமே தேவன் செஞ்சிருவார்னு எதிர்பார்க்கிறோம். இல்ல. கென்னத் ஹேகின் வாயை திறந்து ஷட் அப் அப்படின்னு அந்த சொல்லும் போதுதான் வாயை முடிச்சான். கெட் அவுட், அடுத்தாப்புல கெட் அவுட்னாரா அந்த இடத்த விட்டு ஓடி போச்சான். அப்புறம்தான் ஆண்டவருக்கு இந்த 5 வசனத்தையும் அவருக்கு ஆதாரமா அங்க கொடுத்தாருன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, தெளிவாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரீரமாகிய சபை இல்லாமல் தலையாகிய கிறிஸ்து ஒன்றுமே செய்ய முடியாது என்பதுதான் அங்க கென்னத் ஹேகினுக்கு அவர் விளக்கி காண்பித்தார். ஒருவேளை அவர் இல்லாம நான் எல்லாமே நோ, தலை இல்லாமல் சரீரமும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தானே, சரீரம் இல்லாமல் என் ஆவி மனிதன் உலகத்திலே செயல்பட முடியாது. என் ஆவி மனிதன் உலகத்திலே செயல்பட வேண்டுமானால் இந்த உலக சரீரம், மகிமையின் சரீரம் அல்ல, உலக சரீரம் அவனுக்கு தேவையாயிருக்கிறது. அதே மாதிரிதான் கிறிஸ்து, தலையாகிய கிறிஸ்து பூமியிலே கிரியை செய்ய வேண்டுமானால் இந்த சரீரமாகிய சபை மனிதர்கள் அவருக்கு தேவையாயிருக்கிறது. இதுக்குதான் இங்க உரிமை இருக்கு. இந்த சரீரத்துக்கு தான் இந்த உரிமை இருக்கு. அவர் இருப்பது இப்பொழுது மகிமையான சரீரம். அந்த மகிமையான சரீரத்துக்கு உரிமை இல்லை. அவர் சுவிசேஷத்துல வாழ்ந்தது இந்த டெம்பரரி சரீரம் எதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அந்த சரீரத்துல மனிதனாக வந்தார். ஆனா இப்பொழுது அவ்வாறு, அதனாலதான் பாருங்க, அவர் உயிரோடு எழுந்து 40 நாள் பரமேறு வரைக்கும் ஒரு அற்புதம் செய்ததாக ரெக்கார்ட் ஆகல. ஏங்க? அவரால் முடியாது. சீஷர்கள் மூலதான் முடியும். அதே ஆவியானவர் அவர் என்ன பண்றாரு, அங்க 20, 21 யோவான்ல, நான் உங்களை அனுப்புகிறேன் என்று முழு அதிகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு அனுப்புகிறார். பிதா என்னை அனுப்பினது போல, அப்படித்தானே சொல்றாரு யோவான் 20, 21, நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த முழு அதிகாரத்தை நமக்கு தந்துதான் அனுப்புகிறார். இனி நீங்க தான்டா செய்யணும், நான் செய்வதில்லைன்றாரு. நல்லா யோசித்து பாருங்க. தேவன், அவர் தேவனாக இருக்கிற வரைக்கும் பூமியில ஒண்ணும் செய்ய முடியாது மனிதன் இல்லாம. அவர் எதை செய்ய, பிசாசும் அப்படிதான். He can do nothing without man's cooperation. நீ அவன் சொல்ற எண்ணங்களை ஏற்றுக்கொண்டு வாயில பேசும்போதுதான் அவனுக்கு நீ ரிசிப்ட் கொடுக்கிற. ரைட், நீ சொன்னது கரெக்ட், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த ரிசிப்டை பேஸ் பண்ணி அவன் உன்னில கிரியை செய்கிறான். அப்படிதானே? நம்ம வாயில தவறான காரணம், நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லும் பொழுது ரைட்,
ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துறான். அவன் உருப்படாமையே போவான். பட்டு போ பட்டு போகும். இவன் தேற மாட்டான், இவன் விளங்க மாட்டான். என்னவா இதெல்லாம் சர்வ சாதாரணமா மனித வாயில வருகிற வார்த்தை. தேவ மனிதர் வாயில வரவே கூடாது. அப்படிதானே? உருப்பட மாட்டான், விளங்க மாட்டான், தேற மாட்டான். அப்படிதானே? எனக்கு ஒரு காரியமும் வாய்க்காது. இந்த பாலா போற பஸ் நம்ம எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு. நான் அவசரமா போற நேரத்துக்கு ஒரு பஸ் வராது. நீ சொன்னல்ல, சொன்னபடியே ஆகும். ஒரு பஸ்ஸும் வராது. இந்த கார் இப்பதான் ஸ்டார்ட் ஆகாது. இந்த மோட்டார் சைக்கிள் இப்பதான் எனக்கு பிரச்சனை கொடுக்கும். நான் அவசரமா போகணும். வாயில பேசுனல்ல, அப்படியேதான். அப்பதான் அந்த நேரத்தில் அதற்கு எதிர்மாறாக பேச வேண்டும். எது? தேவ வார்த்தை. எனக்கு பஸ் வரும், இவன் உருப்படுவான், இவன் எப்படிதான் பிஹேவ் பண்ணாலும் நான் தேவ வார்த்தையை சார்ந்து சொல்லுகிற, இவன் தேவனுடைய சந்ததி, என்னுடைய மகன், இவன் உருப்படுவான், இவன் விளங்குவான், இவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், இவன் போற இடத்துல ஒண்ணும் வாய்க்கிறது இல்லைன்னு கண் பார்த்து சொன்னாலும் இருதயத்தின் நிறைவினால் எது பேசுறோம்? வேத வார்த்தை இருதயம்னா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் வாயின் வார்த்தையை பேசும்போது அந்த ஃபேவர் வரும். நான் இன்னைக்கு இந்த அதிகாரியை பார்க்க போறேன். அவர் கண்களில் எனக்கு அவர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். நான் கேட்பதையெல்லாம் அவன் கொடுப்பார். அப்படிதானே? எஸ்தர் ராணி போன மாதிரிதான் நானும் போறேன். அந்த தயவு கிடைக்க பண்ணுவது அவருடைய வேலைய. வாயின் வார்த்தை அவன் 3 நாள் ஜெபத்துல அதை தான் பண்ணான். அந்த தயவு கிடைக்க பண்ணினார். ஐயா, ஜெபத்துல தேவ வார்த்தையை பேசுவதுதான் ஜெபம். தாரும் தாரும் பிச்சை எடுக்கிறது ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது வாக்கு பண்ணினீரே நன்றி, வாக்கு பண்ணினீரே நன்றி. வல்ல நல்லா பாடுறோம், என்னை மறவா இயேசுநாதா, அப்படிதானே? வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்து எனக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி சோத்திரம். தீயோ நெய்யும் அம்புகள் உன்னை தாக்காதே என்று சொன்னீரே, உமக்கு நன்றி என்று பாடுகிறோம். அதுதாங்க ஜெபம், அதுதான் ஜெபம். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி நன்றி நன்றி சொன்னீரே, நன்றி சொன்னீரே, நன்றி. அதை விட்டு சுகத்தை தாரும், என் குடும்பத்துல இத தாரும், எனக்கு குழந்தை இல்லை குழந்தை தாரும், எனக்கு பணம் இல்லை பணம் தாரும், எனக்கு சமாதானம் இல்லை சமாதானம் தாரும், குடும்பத்தில் இவங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க, இதற்கு ஒரு தீர்வை தாரும். இல்லங்க, இல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்ல நம்மை அழைக்கிறார். நாம் யார்? தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாயில எதை பார்க்கணுமா? வேதத்தை தேடுவோம். நாம் ஆசாரியர்கள். மல்கியா தீர்க்கதரிசி அலியா சொல்றான், 2 அதிகாரம் 6-7 வசனங்களை 4லிருந்தே வாசித்து பாருங்க. என்ன சொல்றாரு? அவருடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள். வேதம் நம்முடைய வாயிலே காணப்பட வேண்டும். வேதத்துக்கு புறம்பா நான் பேசவே மாட்டேன். எப்ப முடியும்? வேதத்தை தியானித்து இருதயத்தை நிரப்புனாதான் வாயில வேத வசனம். ஆண்டவர் வாயை திறந்தா வேத வசனம் தான் வந்தது. சுவிசேஷம் ஃபுல்லா பாருங்க, அவர் வாயை திறந்தாருன்னா வேத வசனம் தான். அவர் உபதேசித்தார், அவர் பேசினதெல்லாம் பிதா சொல்ல குமாரன் கேட்டு அதையே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். வேற பேசவே இல்லை என்றால் குமாரன் செய்ய பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அப்படின்னு என்ன? நமக்கு பிதா செய்யறதெல்லாம் வேத புத்தகத்துல எழுதி கொடுத்துட்டாரு, நிருபங்கள்ல எழுதி கொடுத்துட்டாரு, என்ன செய்துட்டாரு, செய்து முடித்துட்டாரு, எல்லாமே எழுதி கொடுத்துட்டாரு. இப்ப என் வேலையெல்லாம் அதை தியானித்து அதுல பார்த்து அதை நான் செய்வதுதான். எப்ப செய்ய முடியும்? யூ பிகேம் a doer. வேத வசனத்தை செய்ய எப்ப முடியும்? அதுதான் யாக்கோபு 1:25 சொல்றாரு. பரிபூர்ண சுயாதீன பிரமாணத்தை பார்த்து அப்படியே மறந்து போகிறவராய் இராமல் தொடர்ந்து உற்று நோக்கி பார்த்து தொடர்ந்து பேசி அதில் நிலைத்திருக்கிறவனே. அப்படின்னா என்ன? அதே இருக்கிறவனே, வேற எண்ணமே இல்லை. அவன் நினைவு சிந்தனை எல்லாம் தேவவா. அப்ப என்ன? இருதயத்தை முழுவதுமா he soaked in the word and the word soaked in him. வார்த்தை என்ன முழுதுமா நிரப்பிடுச்சு, நான் வார்த்தையினால நிரப்பப்பட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு வரணும்ன்றாரு. அப்போ
அவனே அந்த வார்த்தையின்படி செய்கிறவனாய் பாக்கியம். அதேதான் யோசுவா 1:8 சொல்றாரு. இந்த வேத புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். நீ அதன்படி செய்ய கவனமாய் இருக்கும்படி தியானமாய் இருந்தால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார். மகா புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆங்கிலத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டுள்ளது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லா இடத்திலும் உனக்கு வெற்றி என்று எப்போங்க? அந்த வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் வெற்றி வாழ்க்கை. வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. நம்முடைய தேவன் விசுவாச தேவன். அவர் விசுவாச மண்டலத்தில் கிரியை செய்கிறார். ஆவிக்குரிய மண்டலம் விசுவாச மண்டலம், அது அற்புத மண்டலம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலம். அந்த மண்டலம் சாதாரண, அதோட தாழ்வான இயற்கை மண்டலத்தை ஆளுகை செய்கிறது. காண்கிற மண்டலத்தை காணாத விசுவாசம். ஆனால் தான் என்ன சொல்றாரு? நாம் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, சாதாரண மண்டலத்தில் வாழ்பவர்கள் அல்ல, அதைவிட மேலான ஆவி மண்டலம் விசுவாச மண்டலத்தில் இருந்து ஆளுகிறோம். அதிலிருந்து நாம் வாழ்கிறோம். அப்ப நம்ம ஆளுகை செய்ய எல்லாமே நமக்கு கீழ்ப்படும். we are operating from higher realm. பரலோக பார்வையிலே பரலோக மண்டலத்தில் இருந்து பூமி மண்டலத்தில் வாழ்கிறவர்கள். though we live in this world, we don't belong to this world. இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் பரலோக பிரஜைகள். அந்த என்னுடைய சிட்டிசன்ஷிப் சொல்றாங்கல்ல, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அதே மாதிரி என்னுடைய சிட்டிசன்ஷிப் பரலோக ராஜ்யத்தின் உரிமை, ஒளியின் ராஜ்யத்தின் உரிமை. அந்த உரிமையில் இருந்து whatever belongs to me, whatever privileges, whatever rights, I demand them in Jesus name என்று அதை டிமாண்ட் பண்ணி, அப்படித்தானே, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதில் பிரவேசிக்கிறார்கள். அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு. You have to demand. I have the authority word. I have the right. எப்படிங்க? எல்லாமே வாயின் வார்த்தையினால். வாயின் you activate everything by the word you speak. தேவ வார்த்தையை நம்முடைய வார்த்தையாக பேசுவதை நாம் ட்ரெயின் பண்ணணும். You have to mature God's word alone through my mouth, nothing else. இதாங்க சீக்ரெட் கிறிஸ்டியன் லைஃபுக்கு. அது ஒண்ணுல நம்ம கவனமா இருந்துட்டா போதும். தேவ வார்த்தையை தவிர மற்ற ஒரு காரியங்களை நான் பேச மாட்டேன். அதற்கு எதிர்மாறான காரியங்கள். என் சூழ்நிலை அப்படிதான், பிசாசு அப்படித்தான் நம்மளை சோதிக்கிறான், டெம்ப்ட் பண்றான். நம்முடைய சோதனை விசுவாச சோதனை. என்ன விசுவாச சோதனை? தேவபடி சூழ்நிலைகளை, ஐம்புலன் உணர்வுகளை பேச நம்மை தூண்டுகிறான், சோதிக்கிறான். நான் தான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, தேவ வார்த்தையில் உறுதியாயிருந்து, சத்தியத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த யுத்தத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும். நீங்க தான், this is our தேவனால் செய்ய முடியாதது. இதோ மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள் என்று சொன்னார். அதை எப்படி தெரிந்து கொண்டாரு? முதலாவது உன் வாயிலும் இரண்டாவது உன் இருதயத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படித்தானே சொல்றார் நீதிமொழிகள் 18. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். they will eat. என்ன பேசுகிறாங்களோ அதை விதைக்கிறபடினால அந்த கனிதான் வெளியே வரும். அதை தான் அவங்க சாப்பிட முடியும். தீமையை பேசினா தீமையை தான் சாப்பிட முடியும். நன்மையை பேசினா நன்மையை சாப்பிடுவாங்க, அந்த கனி வரும். ஆசீர்வாதத்தை பேசினா, மரணத்தை பேசினா மரணம். அநேக நேரங்களில் மனிதர்கள் பேசுற காரியங்கள் மரண காரியங்கள். எது மரணம்? ஜீவனாகிய வசனத்துக்கு புறம்பான வார்த்தை. இதுவே சொல்லுகிறார். அங்க உபாகமம் 30 எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ இந்த ஜீவனுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள் எல்லாம் மரண வார்த்தைகள். நல்லா யோசித்து பாருங்க. நம்முடைய வாயின் அதிகாரத்தினால நாம் மரணத்தை வருவிக்கிறோமா, ஜீவனை வருவிக்கிறோமா? வாயின் வார்த்தையின் அதிகாரத்தினால நன்மையா தீமையா, ஆசீர்வாதமா சாபமா, வெற்றியா தோல்வியா, சுகமா வியாதியா, பலவீனமா பலமா?
நீங்க தான் தீர்மானிக்கணும். இது ஆண்டவரை பார்த்து கேட்டு கேட்டு புலம்புறதுல பிரயோஜனமே இல்ல. எல்லாமே உங்க வாயின் வார்த்தையில் இருக்கிறது. ஏன்? ராஜாவின் வார்த்தை எங்கு உண்டோ அங்கு அதிகாரம் உண்டு, ஆளுகை உண்டு. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க முழு ஆளுகையும் திரும்பவுமாக பெற்றுக்கொண்டு அதை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆளுகை கொடுத்தீங்க, அதிகாரம் கொடுத்தீங்க, மகத்துவத்தையும் கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க ஆண்டவரே. நாங்க ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு இந்த ராஜ்யத்தை பூமியிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பது உம்முடைய திட்டம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம், பூமியின் ராஜ்யத்தை மேற்கொள்ள உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கையில கொடுத்தீங்க. அதை நாங்க வாயிலும் இருதயத்திலும் வைத்து பேசி இந்த ராஜ்யத்தை வெளிப்படுத்த எங்களை அழைத்தீங்க. அந்த உன்னத நோக்கத்திற்கு இந்த காலை வேளை நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த சத்தியம் எங்க இருதயத்துல தொனித்து கொண்டே இருக்கட்டும். கேட்ட ஒவ்வொருவருக்கும் இதை குறித்த வெளிப்பாடு, பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் பிதாவே. ஆமென்.